தமான் காதலி அப்படிங்கிற படத்துல இருந்து நினைவாலே சிலை செய்து அப்படிங்கிற பாடல பாட போறாரு. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா திருக்கோவிலே ஓடிவா. திருத்தி இருக்கேன் திருக்கோவிலே திருத்தி இருக்கேன். ஏன்னா சொல்ல வேண்டியது இருக்கு. அன்னைக்கு அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. விசுவண்ணா வந்து எந்த தப்பும் இல்ல, அவரோட கவனம் வந்து மியூசிக்ல இருந்தார். என்னடா பண்ற நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற. நம்ம திருக்கோவில் தெருக்கோவில் ஆனது அவருக்கு கேட்கல. அவரை பத்தி குத்தமே நினைக்காது, யார பத்தியும் குத்தம் நினைக்க மாட்டாங்க. ஆனா கண்ணதாஸ் சார் அங்க இல்ல. அவருக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் வெளியில் உட்கார்ந்துட்டு டீயோ வடையோ ஏதோ சாப்பிட்டு இருந்தாங்க போல் இருக்கு. நான் வந்து அப்போ மலையாளத்துல இருந்து ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சு வந்து பாடிட்டு இருக்கு. அது திருத்துறதுக்கு யார் சொன்னாலும் அன்னையிலிருந்தே பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்காவது என்னுடைய இந்த சின்ன வயசுல நான் கெஞ்சி கேட்கிறேன் உங்களை, இப்போ அது மறந்துடுங்க. அத நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா திருக்கோவிலே ஓடிவா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா திருக்கோவிலே ஓடிவா. நீரின்றி யாரில்லை, நீன்றி நான் இல்லை. நீரின்றி யாரில்லை, நீன்றி நான் இல்லை. வேரின்றி மலரே ஏதம்மா, வேரின்றி மலரே ஏதம்மா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா. செந்தூர பந்தம் நிலையாகும் வண்ணம் சம்சார தேரில் தானேறி வந்தேன் திருக்கோவிலே ஓடிவா திருக்கோவிலே ஓடிவா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா திருக்கோவிலே ஓடிவா. அந்த நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவாங்கல. அப்படியே இதோ கண்ணை மூடி அப்படியே லயிச்சப்போ எனக்கு என்னமோ அவர் தன்னுடைய மனைவி நினைத்து அந்த 2 லைனை உள்வாங்கி பாடின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. திருமதி பிரபா யேசுதாஸ் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு வரவேற்கிறோம். இல்ல வணக்கம் இல்ல, அதான் ரேவதி மேடம் தெளிவா சொல்றாங்களே உங்களை மேல கூப்பிடுறாங்கன்னு. அடடா
என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் வந்து என்னுடைய வீட்டிலே இருக்கு. அது வேற யாரும் கிடையாது. ஆமா, ஏன்னா அங்கே கொஞ்சம் மாறி போச்சு, இங்க கொஞ்சம் மாறி போச்சுன்னு. அந்த கர்நாடக சங்கீதத்தில் அவ்வளவு இப்ப அதுவும் தேறிண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது இந்த லைட் மியூசிக்ல அது நீங்க அப்படி மாத்திட்டீங்க, இது இப்படி மாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டே இருப்பா. அப்ப எனக்கு ஒரு பயம் இப்ப என்னன்னா, மியூசிக் டைரக்டர்ஸ் அப்ப சொன்னாங்க, இவங்க தான் இப்ப வீட்டுல அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்றது, ஞாபகப்படுத்துறது. என்னோட வாழ்க்கையில சங்கீதத்துக்கு சப்போர்ட் பண்றது பிரபா ரொம்ப சப்போர்ட் பண்றதுனால அது ஒன்னும் சொல்லிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயமாச்சு. என்ன பெரிய ரகசியம் என்னன்னா, சங்கீதம் மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருடையும் தொழிலுக்கு அவங்களுடைய வைஃப் வந்து சப்போர்ட் பண்ணலன்னா உருப்படவே உருப்படாது. அது எனக்கு வந்து கடவுள் வந்து சங்கீதமும் கொடுத்தது, எனக்கு நல்ல ஒரு வைஃபையும் கொடுத்தது. அதனால ரொம்ப நன்றி பிரபா, அவ்வளவுதான் சொல்லுவேன். தேங்க்யூ சார், நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. பிரபா சேச்சி, உங்ககிட்ட தான் நிறைய பேசணும். இப்போ 50 வருஷ பாராட்டு விழா நாங்க இங்க கொண்டாடிட்டு இருக்கோம்னு, அவரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கும் பொழுதே அவர் ஒரு பாடகர் இல்லையா? எங்களுக்காக எவ்வளவு பாட்டு பாடியிருக்காரு, உங்களுக்காகவே அவர் பாடும் பாடல் அது. மைக் பக்கத்துல வச்சு. நான் பேசுறத சுஷீலாமா சொன்ன மாதிரி மைக்கு பார்த்தாலே எனக்கு சத்தம் வராது, அதனால பேசுறது ரொம்ப கஷ்டம். அவர் எனக்கு அவசரம் பாடுற எல்லா பாட்டு நல்ல பாட்டு, அது நானும் ரசிக்கும். அதனால எனக்கு இல்ல, இப்போ சித்ராமா பேசினப்ப கூட சொன்னாங்க, அந்த கல்யாணத்தில் பாடல் வந்து ரொம்ப நீங்க ரசிச்சு கேட்பீங்க அப்படின்னு. எல்லா பாட்டும் எனக்கு ரொம்ப இஷ்டம், அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பாட்டுன்னு சொல்ல முடியாது. இல்ல, நல்லா தானே பேசுறீங்க. எங்களுக்கு 3 குழந்தைங்க, அதுல எந்த குழந்தை நல்லதுன்னு கேட்கலாமா? அப்ப நான் பாட்டை பத்தி எதுவுமே கேட்கல. முதல் முறையாக இயேசுதாஸ் அவர்களை எப்போது நீங்கள் பார்த்தீர்கள்? இதுக்கும் பாட்டுக்கு சம்பந்தமே இல்லை. கல்யாணம் ஆகி 45 வருஷம் ஆச்சு, அதுக்கு 3 வருஷம் முன்னாடி பார்த்தேன். அதுக்கு 3 வருஷம் முன்னாடி கல்யாணம் ஆகி 45 வருஷம், அப்ப 48 வருடத்துக்கு முன்னால் பாத்தீங்கல்ல. அப்ப 3 வருஷம் லவ் பண்ணிருக்கீங்க இல்லையா? என்ன எப்படி அது என்ன என்ன சொல்றீங்க? லவ்ங்கிறது என்ன? எப்பொழுதுமே யேசுதாஸ் சார் வந்து அந்த ஒரு தாடி எப்போதுமே வச்சிருக்காங்க. அந்த தாடியோட ரகசியம் என்ன? அதுக்கு ஒரு பெரிய சமாஷே நடந்தது. நான் வந்து அப்போ ரொம்ப ஓடிட்டு இருந்தது, புரியுறது இல்லையா என்னன்னு. அப்போ டிக்கெட் வாங்கினேன். டிக்கெட் வாங்கின உடனே என்னுடைய அந்த டிக்கெட் அவங்க கம்பெனியோட ஓனர் என்ன சொன்னார்னா, கொஞ்சம் நில்லுப்பா, ஃபிளைட் கொஞ்சம் டிலே தான், கொஞ்சம் பேசலாம், ரொம்ப நாளா பேசணும்னு ஆசை, நில்லுப்பா அப்படின்னு. இல்லப்பா சீக்கிரமா போய் போனோம் எனக்கு. இல்ல நீங்க ஓடி அங்கே போனாலும் ஃபிளைட் போகாது, கொஞ்ச நேரம் நில்லு, டிக்கெட் வந்த உடனே போகலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஆமா, அப்ப அவரு கேட்டாரு, இந்த யாரு நம்ம ஓனர் கேட்டாரு, இன்னும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாச்சு, குழந்தைகள் இல்லையா? இது கேட்டுட்டு பியூன் வந்து டிக்கெட்டோட வருது, நடந்து வந்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா? அவர் என்ன எந்த டயத்திலையும் பிளைட்ல தானே இருக்கு, எப்படி குழந்தை உண்டாகும்? நிஜம்தானே அது. ஏன்னா நமக்கெல்லாம் பகவான் கொடுக்கிற டயத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். இருந்தாலும் நாங்க சந்தோஷமா, எனக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்குங்கிறது இங்கே சொல்லிக்க வேண்டாம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை.